இப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இவரே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய மேசியா. இவர்தான் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர். இவர்தான் பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். இவர்தான் பிதாவாகிய தேவனால் மனிதனுடைய பாவத்துக்காக பலியாக மரிக்கும்படி நியமிக்கப்பட்டவர், ஏற்படுத்தப்பட்டவர். அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், 39ஆம் வசனம் சொல்லுகிறான், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான். இப்போ ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட இவரே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படக்கூடிய மேசியா. இவர்தான் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்டவர். இவர்தான் பிதாவாகிய தேவனால் முன்குறிக்கப்பட்டவர். இவர்தான் பிதாவாகிய தேவனால் மனிதனுடைய பாவத்துக்காக பலியாக மரிக்கும்படி நியமிக்கப்பட்டவர், ஏற்படுத்தப்பட்டவர். அதே யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், 39ஆம் வசனம் சொல்லுகிறான், இவர்தான் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லுகிறான்.